மட்டும் இல்ல, இன்னைக்கும் அவர் அன்னைக்கு பேசுவா சொல்லிட்டாங்க, எனக்கு பிரச்சனை இல்ல, கண்டிப்பா எந்த மாட்டு கருத்துல எங்க கூட்டம் மட்டும் இப்பதான் நடத்தணும், அன்னைக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் நடத்தணும், நான் பின்னாடி ஒரு கூட்டத்தை வைக்கிறோம். எங்களுக்கும் தலைமைக்கும் என்ன பிரச்சனை, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்குவதற்கும் பொதுச்செயலர் ஆக்குவதற்கும் நாங்க உறுதுணையா இருந்தோம். இவங்க எல்லாம் இங்க கூட இருந்தாங்க, நாங்க முழுமையாக பணியாற்றணும். தமிழ்நாடு உறுதுணையாளர்கள் அதுக்கு முன்னிருந்து பணியாற்ற நாங்க சி.வி. சண்முகம், நத்த விஸ்வநாதன், தங்கமணி உட்பட வீரமணி, அன்பழக, இப்படி எல்லாம் உங்க நிறைய சில பேர் எல்லாத்து பேர் சொல்ல எல்லாருமே இருந்து பணியாற்றினவங்க தான். இப்போ அவர் பொதுச்செயலாளர் சொல்லி போட்டு எங்களுடைய சில கோரிக்கைகள் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை, அது அவர் பேச சொன்னார். ஆகவே எங்களுக்கு தலைமையில் என்ன பிரச்சனை, அதே போல இன்னொன்னு சொல்றேன், எங்களுக்கு பொறுத்தளவுக்கு கட்சி முக்கியம், அதுல மாட்டு கருத்து இல்ல, கட்சி நல்லா இருக்கணும் மாட்டு கருத்து இல்ல. அதுக்காகத்தான் ஏன்னா இந்த கட்சி 5 வருஷமா எதிர்கட்சியா இருந்து அடுத்த முறை இதுவரையிலும் அம்மா இருக்கும்போது ஆளுங்கட்சியா கண்டிப்பா வந்திருக்குது, அது ஏன் ஆளுங்கட்சியா வரல, அதை டிஸ்கஷன் பண்ண நாங்க பொதுக்குழு கூட்ட சொல்லி கேட்டோம். அப்போ இந்த பொதுக்குழு கூட்டம் இந்த மாதிரி கோரிக்கை தான் வச்சிருந்தா அவர் கூட்டம் தான் சொல்லி இருந்தாரு. அதே போல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எதுக்கு வருது, இந்த பிரச்சனை எதுக்கு வருது, திமுக கூட அதிமுக போன ஒரு முடிவு எடுக்கும் போது இந்த பிரச்சனை வருது. சரி, எங்களை தாவக ஓட்டு போட்ட துரோகின்னு சொல்றாங்கல்ல சில பேர் சொல்றாங்க. ஆனால் திமுக எதிர்ப்புல தாவக அதிமுக திமுக இந்த அடிப்படையில் தான் போட்டோம், கட்சி விட்டு போல, கட்சியா தான் அன்னைக்கு ஆதரவு, அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பொதுச்செயலாளர் கூட்டு பேசினார், இல்ல நம்ம ஒண்ணு சேர்ந்து பண்ணோம், நாங்க ஒண்ணு சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல சில பதவிகள் கொடுத்ததுல சில முரண்பாடு இருக்கு, பொதுக்குழு கூட்டணும், ஒரு கமிட்டி போடணும், இது மட்டும் தான் இருக்கு. மற்றபடி கோயம்புத்தூர்ல, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி நான் பார்த்ததுல இங்க லோக்கல் எங்களுக்கு பிரச்சனையே இல்ல, உரிமையோட தலைமையில் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். ஆனா லோக்கல்ல சில பேர், நான் இவங்க எல்லாம் சொல்ல, லோக்கல்ல சில பேர் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், இப்போ பொள்ளாச்சி ஏப்பா தம்பி, அட எல்லாம் அமைதியா இருப்பா, ஏப்பா நீ விட்டு. அதே போல எல்லாம் நம்ம கட்சி தான், விடு, ஏன் அப்ப டென்ஷன். அதாவது இப்ப தம்பி நீங்க ஒரு கூட்டம் போல அமைதியா விடுங்க உட்கார விடு, நம்மளால அதான் உட்காரு அமைதி. அப்போ பொள்ளாச்சியில இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராம நான் வெளிப்படையா சொல்றேன், அவரு சில தப்பான வேலைகள் பண்றாரு. பொள்ளாச்சி ஜெயராமனை பத்தி ஐடிவி சொன்னார்ல, அவரை பத்தியும் அவர் பையனை பத்தியும் விமர்சனம் பண்ணக்கூடாது நான் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா அவர் பையன் ஒரு பிரச்சனை வரும்போது 25,000 மகளிர் நான் தான் கூட்டு போய் 6 பையனுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நம்ம வளர்ந்த பையன் படி தப்பா போறேன் நான் நம்ம கண்டு, ஆனா அந்த பையன் தப்பா போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அவரு தப்பா, அப்ப நான் இன்னும் பேச தெரியுமில்ல, எடப்பாடியார் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கும்போது, எடப்பாடி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அப்ப ஓபிஎஸ் இருந்தார். இவர் அப்ப ஓபிஎஸ் கிட்ட போகும்போது அகிர்கி சுமதி இவர் போய் கூட்டு வந்தார். இவர் பெரிய விசுவாசமா இருந்தாரா, எனக்கு தெரியாத நடந்ததெல்லாம். ஒரு சில பேர் இன்னும் சொல்ல போனா திமுக கூட பேசுறவங்க இருக்காங்க, எல்லாம் நிறைய இருக்காங்க. அதாவது நான் என்ன அதுக்கெல்லாம் வரல, இதே பொள்ளாச்சி சம்பந்தப்பட்டவங்க திமுக கூட பேசுறாங்க. அதே போல அன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராம வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராம வீட்டுல நாகரிகம் நடந்ததுதான், யாரும் இல்ல. நாங்க திமுக எதிர்ப்பில் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், திமுக எதிர்ப்பில் தாவக அந்த அடிப்படையில் பண்ணோம். சரி, எங்களை நடவடிக்கை திமுக கூட போலான்னு சொன்ன யார் நடவடிக்கை இருக்கிறது, ஆகவே நாங்க நியாயமா இருக்கிறோம், அதுக்கெல்லாம் போடல. அவரு ஒரு வயசு முதிர்வு இல்லாம தேவையில்லாத பண்ணிட்டு, அவரை பத்தி தெளிவா தெரியும். இதுக்கு முன்னா எங்க இப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒட்டிக்க நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியும் எல்லாமே, நீங்க என்னென்ன பண்ணீங்க, எப்படி எத்தனை பேர்த்து வளர்த்திருக்கீங்க, மந்திரியா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதெல்லாம் தெரியாதா. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்தளவுக்கு லோக்கல்ல எங்களுக்கு இப்ப சொல்றேன், எங்க ஊர் இருக்கிறோம் சரி, இப்போ சொல்றேன், பொள்ளாச்சி ஜெயராம் மேலேயோ பொள்ளாச்சி ஜெயராம் பையன் மேலேயோ எங்க கூட சம்பந்தம் யாரும் எது போடாதீங்க பதிவு. நான் அவரு அண்ணா வருவேன் மறைமுக சொன்னார், லோக்கல் யார் நாங்க போட வேண்டாம், அவரு வேணா என்னோட பண்ணிட்டு போட்டு, இங்கே நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் எங்களுக்கு ஆரோக்கியமான அவர்கிட்ட சில கோரிக்கை வச்சு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் சொல்றேன், எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கும், அவர் முதலமைச்சராக இருக்கும் உறுதுணையாக இருந்த அருமையன் சி.வி. சண்முகம் அவர்கள், தங்கமணி அவர்கள், நத்த விஸ்வநாத் அவர்கள், அன்பழகன் அவர்கள், வீரமணி அவர்கள், இன்னும் நிறைய பேர், பாலஸ் ரெட்டி உட்பட நிறைய இருக்காங்க. நான் சில பேர் சொன்னேன், எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையா இருந்தவர்கள். அவர்களுக்கு நாங்க வச்ச கோரிக்கை பொதுக்குழு கூட்டணும், கமிட்டி போடணும், அதே போல பல பதவிகள் எல்லாம் கொடுக்கணும் சொல்லி போட்டு, எனக்கு நான் 21 வருஷம் மாவட்ட செயலர் இருந்துட்டேன். நான் பதவி போட கூட மாநில பொறுப்பு மற்ற மாவட்ட செயலர் எனக்கு பிரச்சனை இல்லை. இவர் அண்ணன் பேசும்போது சொன்னேன், எனக்கு இங்க லோக்கல்ல பிரச்சனை இல்லை, எல்லாம் நீங்க எல்லாரும் வாங்க, அடுத்து வாங்க, அடுத்த ஜெனரேஷன் வரணும், மாற்று கருத்துல இல்ல வரணும்.
நானே 21 வருஷம் அம்மா போட்டு பதவி இருந்தாச்சு. அம்மா அப்பா எனக்கு போட்டது மாவட்ட செயலர், மாநில பொறுப்பு அம்மா தான் கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி அம்மா கொடுத்தாங்க, எல்லா பதவியும் அம்மா கொடுத்தது தான். இந்த கட்சி கொடுத்தது என்னுடைய தந்தை 72 கட்சி ஆரம்பிச்சவர். ஆகவே அதுல மாற்று கருத்து இல்ல. இந்த கட்சி நல்லா இருக்கணும், அதிமுக நல்லா இருக்கணும், மாற்று கருத்து இல்ல. அதிமுக நல்லா இருக்கணும்னா ஆரோக்கியமா